எல்லோருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் GreyHatThamizha. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டது சைபர் செக்யூரிட்டி கெரியர் ரோட் மேப். ஸோ இப்போது சைபர் செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் நடக்கிறதுனால இந்த சைபர் ஸ்பேஸை செக்யூர் பண்ணணும்னு க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டொமைன். இது மேஜராக ஃபஸ்ட்டு கிரிப்டோகிராஃபி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு வார் டைமில் ஒரு கண்ட்ரி அவங்களோட ஆர்மி பேஸ்க்கு சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு கிரிப்டோகிராஃபியை கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு கண்ட்ரி இது என்னடா புரியாத மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அப்படி கிரியேட் ஆனது தான் சைபர் செக்யூரிட்டி. இப்போ 21st செஞ்சுரியில் இதுக்கான க்ரோத் ரொம்பவே பெருசு. இப்போ நான் சொல்ல போகிற கெரியர் ரோட் மேப் பார்த்தீங்கன்னா IBMோட கெரியர் சைட்டை பேஸ் பண்ணி தான். இதில் சைபர் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டடாக என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அண்ட் அந்த ரோல்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அண்ட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வியூவர்ஸ் ஆன உங்களை ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டிங்க, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு ஒரு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி உங்கள் ப்ரொஃபைல் இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா SOC அனலிஸ்ட் L1, செக்யூரிட்டி அனலிஸ்ட், VAPT அனலிஸ்ட் ஆர் VAPT எக்ஸ்பர்ட், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், சிஸ்டம் செக்யூரிட்டி அனலிஸ்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கெல்லாம் நான் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருக்கணும். லைக் OSனால் என்ன, கர்னல்னால் என்ன, செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும், லாக்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும், யூசர் மேனேஜ்மெண்ட், ஃபைல்ஸ் மேனேஜ்மெண்ட், ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட், அதாச்சும் இதை IAMனு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் செகண்ட், அட்வான்ஸ்ட் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். லைக் OSI, TCP layers, switches, hubs, routers, firewalls and D rules, routing protocols like RIP, EIGRP, BGP, DHCP, OSPF and இது எல்லாத்தோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸும். சரிங்களா? தேர்ட், சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். லைக் விண்டோஸ் சர்வர், RHEL போல் லினக்ஸ் சர்வர்ஸோட கன்ஃபிகரேஷன், ஆக்டிவ் டைரக்டரி, LDAP, FAT, EXT, RAID, ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஃபோர்த் பார்த்தீங்கன்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். லைக் எக்ஸ்ப்ளாய்ட் டேட்டாபேஸ், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ், OWASP டாப் 10, அப்புறம் டூல்ஸ் லைக் Tenable, Nmap, Metasploit சொல்லிகிட்டே போகலாம். தென் லாஸ்ட்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா Oracle க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அண்ட் RHEL க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மாதிரி சொல்லலாம். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை பைத்தனோ, ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ் லைக் C ஆர் ரெஸ்ட் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் நான் படிச்சிட்டேன்ப்பா, எனக்கு வேலை கிடச்சிருமான்னா கண்டிப்பாக அது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எப்போவுமே இந்த ரிட்டன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் HR ரவுண்டுன்னு நிறைய லெவல்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் செக்மெண்ட்டாக, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு 2 to 5 or 8 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அண்ட் உங்களுக்கு கெரியர் க்ரோத் இல்லைனா சேலரி க்ரோத் தேவைப்படுது. உங்களுக்கான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா SOC அனலிஸ்ட் L2, L3, த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் ஆர் த்ரெட் ஹண்டர், எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டர் லைக் இந்த ரெட் டீம்ஸ் அண்ட் ப்ளூ டீம்ஸ் மாதிரி, சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ஜினியர், சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், க்ளவுட் சிஸ்டம்ஸ் செக்யூரிட்டி அனலிஸ்ட், ஃபாரன்சிக்ஸ் அண்ட் மால்வேர் அனலிஸ்ட், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃபீஸர் மாதிரியான ரோல்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ரோல்ஸ்க்கு உங்களோட நாலேஜ் லெவல் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு சொன்னது போக அடிஷ்னலாக த்ரெட் ஹண்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட், சைபர் ப்ரொஃபைலிங், கிரிமினல் ப்ரொஃபைலிங், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், தென் NIST ஃப்ரேம்ஒர்க், ISO 27001 ஸ்டாண்டர்ட், தென் IT ஆக்ட், PCI DSS அப்படின்னா பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட், இதிலெல்லாம் நாலேஜ் இருக்கணும். தென் அட்வான்ஸ்ட் நெட்வொர்க்கிங் வித் IPv4 அண்ட் IPv6, தென் இதெல்லாம் கூடவே கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களோட டீம் இல்லை கொலீக்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் லெவல் அண்ட் எம்பத்தட்டிக்கல் மைண்ட் செட்டும் வேணும். சரிங்களா? இது போக ஃபீல்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு IoT அண்ட் VLSI அப்படின்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷன் தெரிஞ்சிருந்து அது கூடவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஹையஸ்ட் சேலரி டிமாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் செக்மெண்ட் சீனியர்ஸ் லெவலுக்கான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா SOC லீட், SOC மேனேஜர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் மேனேஜர், சைபர் செக்யூரிட்டி மேனேஜர் ஆர் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், செக்யூரிட்டி டைரக்டர் அண்ட் செக்யூரிட்டி அட்வைசர்,
cloud systems security manager or architect, last but not least systems security researcher, network security researcher, cyber security researcher, infrastructure security researcher அண்ட் க்ளவுட் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் இது போல் ரோல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் லெவலுக்கான ரோல்ஸில் வரும். அண்ட் சம் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லெவல்லையும் இருக்கும். அது உங்களோட விஷ் தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட் இல்லைனா கன்சல்டன்ட் அண்ட் அட்வைசரி இல்லைனா ரிசர்ச் ரோல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இதெல்லாம் உங்கள் கம்பெனிக்குள்ளேயே ஹையர் பொசிஷனுக்கு டெவலப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ரோல்ஸில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 ஆர் 35 ஏஜ்க்கு மேலே தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான பேர் தான் வேறு கம்பெனி சேஞ்ச் ஆவாங்க ஜஸ்ட் சேலரிக்காக. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸே தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அண்ட் இந்த ரோல்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ், அது போக கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கன்ஃப்ளிக்ட் ரிசால்விங்கும் அதிகமாக டெவலப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் கெரியர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஓவரால் இன்சைட் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இதில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்சர் இன் தமிழ் தான். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரேஹாட் தமிழா. நன்றி, வணக்கம்.